Hello everyone, this is Anuri. Welcome back to my channel. நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் அக்கா எப்படி ஒயிட் ஆகணும், அக்கா பிம்பிள்ஸ் எப்படி போக வைக்கணும், அப்படி ஏதாவது அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து என்னுடைய வீடியோ லிஸ்ட்டில் கமெண்ட் செக்ஷனில் சில பேர் இப்படி கேட்டதுனால ஸ்கின் ஒயிட்னிங்க்கு நான் வந்து ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ பார்த்துட்டு அதை நீங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து ஸ்கின் ஒயிட்னிங்கான ஃபேஷியல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு கிளியர் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் ஃப்ளோர், அதாவது அரிசி மாவு, அண்ட் செகண்ட் இன்க்ரீடியன்ஸ் வந்து டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், அண்ட் தேர்ட் வந்து ஹாஃப் லெமன் போதும், அண்ட் ஃபோர்த் அதாவது கர்டு. ஸோ கர்ட் வந்து நீங்கள் நார்மலாக ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதை வச்சு தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அண்டு தேவையான அளவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நமக்கு வந்து ஒரு ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கலாம். ஸோ ரைஸ் ஃப்ளோர் நம்ம எடுத்தாச்சு இப்போது. ஸோ எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கலாம். அண்டு டர்மரிக் பவுடர், ஸோ இந்த அளவுக்கு டர்மரிக் பவுடரே போதும், கொஞ்சம் போதும். ஸோ ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். அண்ட் டர்மரிக் பவுடரும் இப்போ நம்ம சேர்த்தாச்சு. ஸோ தேர்ட் இன்க்ரீடியண்ட் அதாவது லெமன். ஸோ லெமனில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால இது வந்து ப்ளீச் கண்டென்ட், அதாவது ப்ளீச் ப்ராப்பர்ட்டி நமக்கு கொடுக்கும். ஸோ இது ரொம்பவே எஃபெக்டிவானது. நம்ம வந்து லெமன் ஜூஸ் இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். லெமன் ஜூஸும் இப்போ சேர்த்தாச்சு. ஸோ சில பேர் லெமன் ஜூஸ் வேண்டாம், உங்களுக்கு வந்து சம் இரிட்டேட் இருக்குன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்க கூட வேண்டாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஓகே, எனக்கு லெமன் ஜூஸ் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து கர்டு. ஸோ கர்ட் வந்து ரொம்ப ஸ்கின்னுக்கு நல்லது, ஸ்கின் ஒயிட்னிங் கொடுக்கும். ஸோ எல்லாமே வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். நம்ம எதுலேயுமே இந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் எதுவுமே நம்ம சேர்க்கல. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஃபேஷியலுக்கான அளவு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் எல்லாருமே பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ நான் கலக்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்பவே திக்காக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் கர்ட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நமக்கு அப்போ தான் வந்து கொஞ்சம் இதுவாக கிடைக்கும் நம்ம ஃபேஷியல், அதாவது தின் லேயருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு நல்லதாக கிடைக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் கர்ட் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் உங்களுக்கு இப்போ வந்து நான் ஹேண்டில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இதை வந்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இது வந்து இந்த அளவுக்கு இருந்தால் ரொம்பவே நமக்கு நல்லா இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நமக்கு வந்து இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்பவே ஹோம்மேடில், அதாவது வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம ரொம்பவே சூப்பராக ஒரு ஃபேஷியலுக்கான இதுவை வந்து நம்ம தயாரிச்சாச்சு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து டோட்டல் பாடிக்கும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இது அந்தளவுக்கு எஃபெக்டிவ் ஆனது. அண்ட் இதை வந்து இப்போ நான் வந்து என் கையில் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இது கையில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு லைவ் ரிசல்ட் என்னன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இது வந்து ஃபேஷியல் ப்ரஷ். ஸோ நீங்கள் வந்து கையில் கூட இதை அப்ளை பண்ணலாம். ப்ரஷ் இல்லாதவங்க இது போல் வாங்கிக்கலாம். இது வந்து நான் வந்து ஒரு ஷாப்பில் வாங்கினேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு 30 ருபீஸ் தான் இருக்கும். இப்போ நான் வந்து இந்த ஃபேஷியலை வந்து கையில் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ இதை நீங்கள் வாஷ் பண்ணும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து நீங்கள் லைட்டாக ஸ்க்ரப் மாதிரி பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீங்கள் இது வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல் டோட்டல் ஹேண்ட்லேயும் நான் அப்ளை பண்ணுறேன். இதுக்கான லைவ் ரிசல்ட் நீங்களே கண்டிப்பாக பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இது அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்ப்பீங்க. நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணணும். ஸோ இது போல் ஒரு தின் லேயர் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்ப திக்காலாம் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு நார்மல், உங்களுக்காக தெரியும் எந்த அளவுக்கு நம்ம பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்ம ஃபுல்லாக இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அப்ளை பண்ணிவிட்டு என்னென்னா எந்த அளவுக்கு ட்ரை ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் போதும். 15 மினிட்ஸ் அப்படிங்கிறதே அதிகம். உங்களுக்கே அதுவும் தெரியும், ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நமக்கு வந்து ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா. ஸோ அந்த அளவுக்கு ட்ரை ஆனால் போதும். இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த கொஞ்சம் கேப்பான இடத்துலையும் நான் ஃபுல்லாக உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டிடுறேன்.
ஸோ டோட்டலாக வந்து நான் ஹேண்ட்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போது இதை வந்து நான் ட்ரை ஆக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ரொம்பவே ட்ரை ஆகிடுச்சு, என்னோடய கை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ட்ரை ஆகிட்டதுக்கப்புறம் இப்போ நான் இதை வாஷ் பண்ண போகிறேன். இந்த அளவுக்கு ட்ரை ஆனால் போதும். ஸோ இதுதான் வந்து தெளிவான ஒரு லைவ் ரிசல்ட்னு சொல்லலாம். இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கான ரிசல்ட் நீங்கள் பார்ப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஷேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணலாம். ஸோ டெய்லி யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இதுக்கான ரிசல்ட் நீங்கள் வந்து நீங்களே கண்ணால் பார்ப்பீங்க. ஓகே, நீங்கள் எல்லாருமே வந்து அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிறைய யூஸாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். ரைஸ் ஃப்ளவர், டர்மரிக், லெமன், கர்ட், இது எல்லாமே வந்து நார்மலாக எல்லாரோட வீட்லேயும் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் பேக் போட்டு ஸோ அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா, ஸோ டெய்லி இது யூசேஜ் அந்த டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும். ஒயிட்னிங் வந்து நீங்கள் தெளிவாகவே பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் பாய்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னா, ஸோ நீங்கள் என்னென்னா டர்மரிக் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, ஓகேவா? மஞ்சள் யூஸ் பண்ணாமல் மிச்சம் இருக்கிற அந்த 3 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து பாய்ஸ்க்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இது போல் ப்ராப்ளமாக இருக்குது, பிம்பிள்ஸ் ப்ராப்ளம், அவங்க ஒயிட்டாக இருக்கணும், ரொம்ப டேனாக அதாவது பிளாக்காக ஃபீல் பண்ணுறாங்க, டேன் இருக்குது, ஸோ சன்னில் போயிட்டு வந்ததுனால இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபேஸ் பேக் அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் பாய்.